Taste the Daily. ஸ்ரீமுஷ்ணத்தில் கழிவுநீர் சாலையில் திருப்பிவிடப்பட்ட அவலம் நிகழ்ந்துள்ளது. போக்குவரத்து சாலையாகவும் வணிக நிறுவனங்கள், வங்கிகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளை கொண்டதாகவும் உள்ள தெற்கு ரத வீதி பிரதான சாலையில் கழிவுநீர் சாலையில் ஓடி வருகிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் புதிய வடிகால் வாய்க்கால் பணியை துவக்கியுள்ள நிலையில் கழிவுநீரை சாலையில் திருப்பிவிட்டுள்ளனர். கடும் துர்நாற்றத்தால் அவதியுறும் பொதுமக்களில் பலர் விளம்பர மாடல் ஆட்சியில் எல்லாமே வினோதம்தான் என வசைப்பார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ விழாவில் தேரின் மேல் கோபுரம் உடைந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பழம்பெருமை வாய்ந்த ஸ்ரீ பாலகுஜாம்பிகை சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஏராளமானோர் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது பாலகுஜலாம்பிகை அம்மன் தேர் பழுதடைந்து மேல் கோபுரம் உடைந்தது. இதனால் பக்தர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் தேரிலிருந்து அம்மன் பத்திரமாக இறக்கப்பட்டு கோவிலை சென்றடைந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் நெமிலிமேடு கிராம மக்களுக்கான சுடுகாட்டிற்கு பாதை இல்லாமல் இறந்தவர்களை விளைநிலங்கள் வழியாக எடுத்துச் செல்லும் அவலநிலை உள்ளது. இறந்தவரின் உடலை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு விளைநிலங்கள் வழியாக கொண்டு செல்லும் நிலை தொடர்ந்து நீடிப்பது குறித்து அரசு அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்தும் பலனில்லை என நெமிலிமேடு கிராமத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் அருகே உள்ள மணிமுத்தாறு ஆற்றுப்பாலத்தில் மின் விளக்கு வசதியின்றி பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். 20க்கும் மேற்பட்ட கிராமங்களின் வழித்தடமாக விளங்கும் மணிமுத்தாறு பாலத்தில் மின் விளக்கு இல்லாததால் மர்ம நபர்கள் மற்றும் குடிமகன்களின் கூடாரமாக உள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் அலட்சியம் காட்டாமல் அசம்பாவிதம் ஏற்படும் முன் மணிமுத்தாறு ஆற்றுப்பாலத்தில் மின் விளக்கு அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசியில் அரசு பேருந்து ஓட்டுநரை அடித்து உதைத்த அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை மாலை சுரண்டை காமராஜர் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு சுரண்டை பேருந்து நிலையம் நோக்கி பேருந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநர் படியில் நின்றிருந்த மாணவர்களை மேலே ஏறுமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் ஓட்டுநரை தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சுரண்டை பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் ஓட்டுநர்கள் யாரும் பேருந்தை இயக்காததால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்தனர். விடியா திமுக ஆட்சியில் மாணவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் அட்டகாசம் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.